அம்மாச்சி வைத்தியம். இன்று நம்ம ஒரு அருமையான வாசனையான சாம்பிராணி தயாரிப்பது எப்படி? அதற்கு முன் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம சாமிக்கு போடுற அந்த பூவெல்லாம் இருக்குங்கள, காஞ்சி போயிருமே, அந்த பூவெல்லாம் எடுத்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சேகரித்து வச்சுக்கோங்க. சேகரித்து வச்ச பிறகு இதில் நீங்கள் 5 கிராம்பு, 5 ஏலக்காய், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு இது நல்லா வச்சுக்கோங்க. பிறகு ஜவ்வாது டப்பாவில் விற்கும், 20 ரூபா விற்கும், 20 ரூபா 30 ரூபாய் விற்கும். அந்த டப்பாவில் ஒரு பாதி வாங்கி இதில் கொட்டிக்கோங்க. கொட்டி மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிருங்க, நல்லா தூளாக அடிச்சிருங்க. அடித்த பிறகு இதில் என்ன பன்னீர் இருக்குது பார்த்திங்களா, அதை வாங்கி இது சும்மா தெளித்து அப்படி பிசைஞ்சுக்குங்க. தெளிச்சு விட்டு நல்லா ஒரு பாதி பாட்டில் தெளிச்சு விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டாவே அது நல்லா வாசம் எல்லாமே நல்லாயிருக்கும். இதில் பிசைஞ்சு வச்சுக்கிட்ட பிறகு கற்பூரம் இருக்குங்களா, பச்சை கற்பூரம், அதை என்ன பண்ணணும், நீங்கள் தனியாக நுணுக்கி ஒரு டப்பா ஒன்று வாங்கிக்கோங்க. ஒரு டப்பாவில் பாதி போட்டுக்கோங்க போதும். 20 ரூபா டப்பா விற்கும், இல்லை 30 ரூபா டப்பா. அதில் பாதி வச்சுக்கிட்டு பாதி இல்லை தனியாக நுணுக்கி அதில் போட்டுருங்க. போட்டுட்டு இதை நீங்கள் சேகரித்து வச்சுக்கோங்க. செத்த நேரம் நல்லா காய போட்டுருங்க. ஏன்னா அந்த பன்னீர் ஊற்றிட்டோம்னா ஈரப்பசை இருக்கும். அதனால் கொஞ்சம் காய போட்டு அதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் ஒரு டப்பாவில். வெள்ளி செவ்வாய் இதை தெளிச்சிங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு அமோகமாக வீடு சூப்பராக இருக்கும். இதில் இன்னொன்று என்ன செய்யணும்னா, கல்லுப்பு போட்டு அதையும் மிக்சியில் அடிச்சுட்டு இதை சேர்ந்து நல்லா காய வச்சு பேக் பண்ணி வச்சுக்கோங்க. அதை தெளிச்சிங்கன்னா உங்களுக்கு லட்சுமியே வீட்டுக்கு தேடி வரும். நீங்கள் கூப்பிடணும் தேவையில்லை. நீங்கள் இந்த வேலையை பண்ணிங்கன்னா அது தன்னாச்சே வீட்டு உள்ளது எங்கடா வாசம் வந்துன்னு வந்துடும். இதை செய்து பாருங்கள். மற்றவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.